நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. பயங்கர ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் நம்ம பார்த்தோம். ரோஹித் சர்மா வந்து ஓடியிலேருந்து கேப்டன்சிலேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்றது. அது ஒரு மாதிரி சுப்மன் கில்லை நோக்கி தான் போறாங்கன்றது. ஏன்னா T20 என்னைக்கு அவர் வைஸ் கேப்டனா இங்கே எடுத்துன்னு வந்தீங்களோ, ஓடியிலும் ஈஸியாக வந்துருவாருன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு, ஏன்னா போன ட்ராஃபில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஓடி ஆடினது பார்த்தீங்கன்னா கடைசியாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதில் கப்பு தூக்குன ஒரு கேப்டன் அப்படின்ற போது அடுத்த சீரீஸ்லேயே இந்த மாற்றம் வரும்ன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் ஷாக் ஆகிட்டா, நீங்களும் ஷாக் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல யோசிச்ச விஷயம் என்னன்னா சகோ, 2027 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சோம். இப்போ உள்டால யோசிக்க வேண்டியதா இருக்கு. ரோஹித் சர்மாவே ஆடுவாரா அந்த வேர்ல்டு கப்ன்ற மாதிரி ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரோஹித் சர்மா மட்டும் இல்லை, விராட் கோலியும் அதே தான் போகுது. இது என்னன்னா, இப்போ போன மேட்ச்ல ஒருத்தர் 100 அடிச்சாரு, ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு அப்படின்ற பிளேயர் நீங்க அடுத்த மேட்ச்ல டிராப் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு டெரிபிள் டேஷனா இருக்குமோ, அது மாதிரி போன டோர்னமெண்ட்ல அதுவும் ஐசிசி டிராஃபில வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன், நாட் ஜஸ்ட் அந்த டிராஃபி இல்லை, இஸ் அ ஃபினாமினல் ஒயிட் பால் கேப்டன் அப்படின்ற போது அவர் அடுத்த சீரீஸ்லயே நீங்க நீக்கிறன்றது போது ஏன் இவ்வளோ ரஷ்? அதாவது எதிர்காலத்துல இவ்வளவு சாதிச்சிருவாரு, எக்கச்சக்க திறமை இருக்குன்னு ஒருத்தரை நீங்க தலையில தூக்கி வைக்கிறது ஓகே, அதுவே ஓகே. ஏன்னா இனிமே அவர் சாதிக்க போறாரு, நீங்க சொல்றீங்க, அது காலம் தான் பதில் சொல்லும். அவரை தலை மேல தூக்கி வச்சிருக்கீங்க, ஓகே. பட் கடந்த காலத்தில் சாதித்தவர்களை காலில் போட்டு ஏன் மிதிக்கிறீங்க? அதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த சீரீஸ் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் நீங்க பாருங்க, 56 மேட்ச் தாங்க கேப்டன் பண்ணிருக்காரு ஓடிஐ, 75% வின்னு கொடுத்துருக்காரு அப்படின்ற பொழுது கடைசியா ஒரு டிராஃபி அடிச்சிருக்காரு போது அட்லீஸ்ட் இன்னொரு சீரீஸ் நீங்க சுப்மன் கில்லோட நகர்வு ஓகே, பட் அந்த டிரான்சிஷன் ரொம்ப வேகமா திக்கு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா போன வருடம் நீங்க பாருங்க, இந்தியா ஆஸ்திரேலியா வந்து அந்த சீரீஸ்ல இந்த மாதிரி எந்த பதவியிலுமே வந்து சுப்மன் கில் பேசப்படவில்லை. சடனா உள்ள வராரு, டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் T20 ஒரு வைஸ் கேப்டன், அப்புறம் ஓடிஐ ஒரு கேப்டன்றது, இது எல்லாமே டக்கு நடந்திருக்கு. எனிவே சுப்மன் கில் தலைமையில் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் முன்னாடி 24 ஓடிஐ மேட்சஸ் இருக்கு. அதாவது 8 சீரீஸ், எல்லா சீரீஸும் 3 மேட்சா இருக்கு அப்படின்ற போது நிறைய டைம் கொடுத்துருக்காங்க அவர்கள் லீடர்ஷிப்க்கு குவாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சுப்மன் கில் வராரு, ரோஹித் சர்மா ஒதுங்குங்க அப்படின்னு சொல்றதே நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிட்னி டெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆஸ்திரேலியால பயங்கர டேபிள் ஃபார்ம்ல இருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லயாவது ரோஹித் சர்மா வென் த்ரூ அ ஃபேஸ், இங்க ஹோம் சீரீஸ்ல ரொம்ப மோசமான ஒரு தோல்வி, ஆஸ்திரேலியா போய் உதப்பட்டோம் அப்படின்ற போது அங்க வந்து ஒரு கடைசி டெஸ்ட் மேட்ச் சிட்னில பாத்தீங்கன்னா, நான் உட்காந்துக்கிறேன், நான் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கேன், சுப்மன் கில் மாதிரி ஒரு பிளேயர் ஆடட்டும் அப்படின்னு சொன்னார். இது இப்ப நம்மளுக்கு டவுட்டே வருது, அவரா சொன்னாரா இல்ல சொல்லப்பட்டு இருக்கிறதா, இல்ல ஒதுங்குங்க சுப்மன் கில் தான் ஆடணும்னு அங்கேயே ஆரம்பம் ஒரு சுழி போட ஆரம்பிச்சிட்டாங்களான்றது ஒரு கேள்வி வருது. ஓகே, நீங்க நான் மீண்டும் சொல்றது, சுப்மன் கில் மேல நீங்க மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இஸ் குட் பிளேயர், நோ டவுட். பட் ஒரு குட் பிளேயருக்காக பல கிரேட் பிளேயர்ஸ் மேல ஒரு பிரஷர் உழுதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வருது சார். ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் T20 நீங்க வேற ஃபார்மேட்டா இருந்தாலும் அதுவும் ஒயிட் பால் தான் அப்படின்ற போது ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எனக்கு தெரிஞ்சு, நான் மீண்டும் சொல்றேன் பாருங்க, அந்த ஒரு வேலை கதகந்தலா இருந்ததுன்னா ரோஹித் சர்மாவை டீம்ல இருந்து தூக்கிருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்க போனதுல டிராஃபி அடிச்சீங்க, அதனால தான் டீம்ல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னமோ நல்லது பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல்ஸ்ல அவர் தான் அடிச்சார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஒயிட் பால் தெரிச்சிட்டாரு. ஒயிட் பால் ரோஹித் சர்மா, மீண்டும் நான் சொல்றது, அந்த பவர் பிளே, நம்ம வந்து வேர்ல்டு கப் ஆகட்டும், ஓடி நம்ம ஆனதாகட்டும், T20 வேர்ல்டு கப் ஆகட்டும், அவர் அந்த கொடுத்த அந்த ஸ்டார்ட்ஸ், அந்த புஷ், எனக்கு என்ன பிடிக்கும்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் த லீடர்ஷிப் அவர் காமிச்சதவங்க, டீம் ஃபர்ஸ்ட், ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயர். நீங்க வந்து இப்ப பேசுறது என்னன்னா, 2027 வேர்ல்டு கப் போகும்போது அவருக்கு 40 வயசா இருக்கும் அப்படின்றதுனால எங்களுக்கு வானா, கொஞ்சம் கொஞ்சமா ரோஹித் சர்மா ஒதுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானா இருக்கலாம். அவருக்கும் அது சேலஞ்சா இருக்கும். 40 வயசுல வந்து வேர்ல்டு கப் அந்த அளவுக்கு ஃபிட்டா வந்து ஆட முடியுமா இல்லான்றதுலாம் நம்ம காலம் தான் பதில் சொல்லணும். ஓகே, பட் எனக்குன்னா அந்த ஸ்லாட்டு, அந்த கேப்டன்சி பதவி, அந்த ஸ்லாட்லாம் ரீஃபில் நீங்க வந்து வேற யாராவது வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா அந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட், ஒரு கேப்டனா அவர் காமிச்ச ஒரு இது, நான் போயிட்டு கொடுக்குறேன் ஸ்டார்ட்ஸ், டீம் கம்ஸ் ஃபர்ஸ்ட், நான் என்ன அக்ரெசிவா ஆடி என்ன ஸ்டார்ட் கொடுக்க முடியுமோன்றது அக்ரெஷன் டீமுக்குள்ள எடுத்துன்னு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ரோக்கோ திரும்பி வராங்க அப்படின்றலாம் நம்ம பேசுறோம். ரோஹித் சர்மா ஒரு பக்கம், விராட் கோலி இவங்க 2 பேருமே வேர்ல்ட் கப் ஆடுவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஆல்ரெடி எழுப்ப ஆரம்பிச்சாச்சு. பர்ஃபார்ம் பண்ணா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்டா கொடுக்குறாங்க. எனக்கு விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டையர் ஆனது எனக்கு ஒரு ஷாக். மீண்டும் அந்த ரிட்டையர்மெண்ட்ஸ்லாம் பாருங்களா, அஸ்வின் நடு சீரீஸ்ல கிளம்பி போனாரு, அதுக்கப்புறம் ரோஹித் வந்து அந்த செலெக்ஷன் இருக்கும்போது ரிட்டையர் ஆயிட்டாரு. விராட் கோலி கூட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்து சீரீஸ்ல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தவர் சடனா ரிட்டையர்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற போது என்னமோ சக் நடக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி விராட் கோலி ஒரு பீஸ்ட்,
எல்லா ஃபார்மேட்லயும் வேற லெவல்ல புயல் மாதிரி ஆடின கிரிக்கெட்டர். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கிரிக்கெட்டருங்க. பா, லெஜெண்ட். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். நீங்க இன்னும் வந்து திறமை, ஒரு எக்ஸ்ட்ராடனரி திறமை, அதாவது திறமையிலே நம்ம பிரிச்சுக்கணும். திறமை, எக்ஸ்ட்ராடனரி திறமை. நம்ம பேசுறதுலாம் ஒரு ரோஹித், விராட்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி திறமை இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் அப்படின்ற போது, இப்போ ஆக்சுவலி ரோஹித் சர்மா வந்து பயங்கரமா 10 கிலோ இறக்கி இன்னும் ஃபிட்டா இருந்திருக்காரு அப்படின்ற போது, இது கொஞ்சம் அவருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். பட் அதை தாண்டி இப்போ என்னன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு, அது நல்ல விஷயம் என்னன்னா நீங்க இன்னும் ஃபிட் ஆக அவரோட வந்து பெரிய பெரிய ஹண்ட்ரட்ஸ் பழையெல்லாம் நம்ம ரோஹித் சர்மா பார்த்த மாதிரி திருப்பி வருமானதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விராட் கோலி என்னைக்குமே பயங்கரமான ஒரு வேற லெவல் ஃபிட்னஸ் காமிச்சிருக்காரு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி திறமை இருக்கிற வீரர்களை இன்னும் அந்த கொடுக்க முடியும், கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்ற போது அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படியே ஓரமா ஒதுக்கிறதுக்கு இன்னும் இவங்களை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம். அதாவது இன்னும் இந்த குதிரை ரேஸ்ல ஓட முடியும், ஆனா நான் கல்யாணத்துக்கு அனுப்புறேன், மாப்பிள்ளை ஜானவாசத்துல மாப்பிள்ளை மேல உட்காந்து குதிரையை நடக்க விடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இன்னும் ஓடக்கூடிய குதிரைகள் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஒயிட் பால் ஓடியில் எஸ்பெஷலி அப்படின்ற போது இது எப்படி பயன்படுத்துறீங்கன்னு ஒரு விஷயம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் டீம்ல ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் சார். நீங்க வந்து பிளேயர்களை வந்து எப்படி பார்த்துக்கிறீங்கன்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எஸ்பெஷலி ரொம்ப காம்படிட்டிவ் லெவல்ஸ் எல்லா லெவல்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் ரொம்ப கடுமையான ஒரு ஸ்போர்ட் அப்படின்ற போது அந்த பிளேயர்களுக்கு தங்கறதுக்கு ஒரு நல்ல வசதி, அவங்க ஆடுறதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இல்லை ஃபிசிக்கலி ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் அதை அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாஃப், இது எல்லாம் நடக்கும்பொழுது இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை தவிர மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க மென்டலி ஃப்ரீயாக இருந்து ஒரு ஹாப்பியாக கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர்றதும் அந்த போட்டியை யார் அந்த டீமை பார்த்துக்கிறாங்களோ அவங்களோட கடமைன்னு நான் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக நம்பியிருக்கேன். ஸோ அந்த மன அழுத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் அவங்களால எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு ஆட முடியுன்ற ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய கார்பரேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களாம் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நினைக்கிறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களை நாங்கள் தூக்க மாட்டோம், ஆனால் நீங்களே ஆள விட்றா சாமின்னு ராஜினாமா பண்ணுற அளவுக்கு ஒரு சுற்றுச்சூழலை, ஒரு ப்ரெஷரை, அழுத்தத்தை கொடுத்து உங்களை வெளியே போக வச்சிருவாங்க. அது மாதிரி தான் இப்போ சீனியர் பிளேயர்ஸ் நடக்குதான ஒரு இதுவே வருது. பட் எனவே காலம் பதில் சொல்லி நம்ம மீண்டும் சொல்ற மாதிரி விராட் கோலி என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்லேயே இன்னும் 2 வருஷம் ஆடி இருக்கலான்றது என்னோட இருக்கிறது. இப்போ நிறைய பேர் அவர் அண்ணன் இல்லை, ஒரு 15-20 வருஷம் நீங்கள் கிரிக்கெட் ஆனீங்கன்னா எங்கேயோ ஒரு சறுக்காமல் நீங்கள் போயிட்டே இருக்க முடியாது. மேலே போயிட்டு ஏறுமுகமாகவே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற போது, பட் இன்னும் அந்த திருப்பி ஏறி அடிக்கிறதுக்கான திறமையும் ஃபிட்னஸும் அவர்கிட்ட இருக்குன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. வசீம் அக்ரம் ஒரு லெஜெண்டரி பவுலர். இன்னைக்கு பேட்டர்ஸ்க்கு யாருக்காவது நீங்க போட விரும்புனீங்கன்னா யாரு சொல்லுவீங்கன்னு கேட்டா விராட் கோலின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்து வியந்த அந்த லெஜெண்ட்ஸே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு ஐகானிக் பிளேயரா விராட் கோலி இருந்திருக்காரு. வேற லெவல் பிளேயருங்க. எல்லா ஃபார்மேட்ஸ்லயும் புயல் மாதிரி ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப் வரும்போது 38 வயசு இருக்கும் நம்ம சொன்னாலுமே அந்த 38 வயசுல 20 வயசு பையனுக்கு டஃப் கொடுப்பான்டா அப்படின்ற வேற லெவல் ஃபிட்னஸ் தான் அவர் கண்டிப்பா இருப்பாரு. ஸோ ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா விராட் கோலிக்கு இருக்காது. பட் இவங்க 2 பேருமே ஆடக்கூடிய அந்த ப்ரெஷர் இல்லாம என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுமாறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி இந்த 2 பேருமே வந்து ஒரு செம பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹைல போகணுன்றது தான் எனக்கு ஒரு ஆசை. என்னைக்கு போறாங்களோ அட்லீஸ்ட் போகும்போது ஒரு சந்தோஷமா போட்டோம், ஒரு ஹைல போட்டோன்றது தான் எனக்கு ஒரு ஆசை. அடுத்தது நம்ம யாருக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரா ஜடேஜா. எனக்கு வந்து இந்த செலக்டர் அவர் சொன்ன பதில் தான் கொஞ்சம், அது ப்ராபப்ளி ஜடேஜாவுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஆஸ்திரேலியா வந்து 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு வாய்ப்பு இல்லை, ஒருத்தர் ஜடேஜா மிஸ்ஸஸ் அவுட். ஒரு கிரேட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் நம்ம பற்றி பேசும்போது ஏன் அவர் டீமில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்ஸஸ் அவுட், பேட் லக் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போனால் வரும். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா கப்பே எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் நாங்கள் எடுத்த காரணத்தினால்தான் ஜடேஜா வந்தார். அதாவது இடம் இருக்குன்னு தான் ஃபுட்பால்லேயே நாங்கள் அவர் யாரை சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா சீட் இருக்குப்பா, யாருக்கு போகலாம், சரி ஜெட்டு எடுத்துக்கணும். அவர் யோசிப்பார், எக்ஸ்ட்ரா சீட் இருந்தால் தான் நான் வர முடியுமா, ஒரு எக்ஸ்ட்ரா தான் நானா என்னங்க. ஜட்டு ஒரு ஒயிட் பால் லெஜெண்டுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவல். இன்ஃபேக்ட் நான் வந்து உலகத்தில் யாராவது ஒருத்தர் வெறும் ஃபீல்டிங் போய் பார்க்கணும் அப்படி சும்மா காசு கொடுத்து போய் உட்காந்து அவர் ஃபீல்டிங் பண்ணுறது பாருன்னா ஜடேஜா தான் பார்ப்போம். வேற லெவல் அவரோட ஃபிட்னஸ், அந்த ஒரு நேச்சுரல் அத்லீட்னு சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஃபிட்ஸ் டு ஜடேஜா. அது தவிர என்ன பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்க. உண்மையில சுப்மன் கில் வந்து இந்த பதவியை டக்குன்னு அவங்க ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எஸ்பெஷலி T20 வைஸ் கேப்டன் கொடுத்த போதும் சரி, இப்போ ODI கேப்டன்சி கொடுத்த போதும் சரி, செலக்டர் சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் இங்கிலாண்டில் திரிச்சிட்டார், வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எஸ், இங்கிலாந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணார், நோ டவுட். பட் ஒரு சுப்மன் கில் இங்கிலாண்டில் பண்ணதுக்கு ரிவார்டு பதவின்னு கொடுத்துட்டே வரீங்க. அதே இங்கிலாண்டில் ரவீந்திரா ஜடேஜா வேற லெவலில் கிரிக்கெட் ஆடினார். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெஸ்ட் இண்டீஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 100 ஒரு 4 விக்கெட் அப்படின்ற போது அவருக்கு மட்டும் டாடா பை பைனா இருந்தீங்க. ஐ திங்க் இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டிரான்சிஷனில் ஜாலியாக வந்துட்டாங்க, கலக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இங்கிலாந்து சீரீஸ் இந்தியா நல்லா ஆடினாங்க.
ஆனால் அது வந்து ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைலாம் ஓவர்ப்பா இந்தியா தாண்டிட்டாங்க அப்படியே கலக்கிடுவாங்கன்றது கிடையாது. ஏன்னா இங்கிலாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பி கிரேட் அட்டாக் தான் ஆனாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபிட் ஒரு மாதிரி அன்ஃபிட்டு, ஆனால் ஃபிட்டாகி உள்ள வந்து போதும் அவரால் பழைய போலிங் போட முடியல அப்படின்றதுனால ஃபுல் இங்கிலாந்து அட்டாக்கை இந்தியா பேட்டிங் ஆடர். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து நீ பியூட்டிஃபுல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டியாக இருக்கும். பட் இன்னும் கடந்து போயிட்டாங்களா, அது இன்னும் டஃப் டூர்ஸ், டஃப் குவாலிட்டி அட்டாக்ஸ் இந்தியா ஆடும்போது தான் இந்தியாவோட பேட்டிங் எந்த அளவுக்கு தாண்டி போயிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட் நமக்கு தெரியும். ப்ளஸ் மற்ற எல்லாமே நீங்கள் T20 எடுத்தீங்கன்னா அவங்க இப்போ ஏஷியா கப் நம்ம அடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் எங்கேயுமே இல்லை. கடைசி மேட்ச் வந்து ஒரு டைட்டாக போச்சு பாகிஸ்தானோட சொன்னாலுமே இந்தியாவுக்கு பெரிய சேலஞ்ச் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸ் வரும்பொழுது தான் நான் மீண்டும் நம்புற ஒரு விஷயம், அந்த மிகப்பெரிய சேலஞ்சஸ் பெரிய சைட்ஸ் வரும்போது தான் இந்த ஆலமரங்கள் ரோஹித் விராட் எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த டீம் சோகன்ற அதை நிரப்பக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கான்றது காலம் பதில் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல. அது பண்ணுவாங்கன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். அதற்கான திறமை இருக்கு. பட் திறமை மட்டுமே போகாது இல்லையா ஸ்போர்ட்ஸில். அதை தாண்டி மென்டல் ஸ்ட்ரென்த், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மன உறுதி, அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் இந்தியா கடந்து போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. ஐபிஎல் அவருடைய கேப்டன்சி ஸ்கில்ஸ்லாம் காமிச்சிருக்காரு அப்படின்ற போது அட்லீஸ்ட் இட் டிசர்வ்ஸ் ஒன் சான்ஸ். எங்கேயோ அவருடைய கேப்டன்சியை டெஸ்ட் செய்யப்படணும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில். நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தால் அதுக்கான துவக்கம் அது அப்படின்றத பொறுத்து இந்த பார்க்கலாம். ஒரு வைஸ் கேப்டன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். SSV ஜெய்ஸ்வாலும் உள்ள வந்திருக்காரு, ஒரு நல்ல விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அது கொஞ்சம் அவருடைய கடைசி இன்னிங்ஸ் ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 100 அடிச்சாருங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், கடைசி மேட்ச்சு நான் ஒரு 100 அடிச்சிருக்கேன், இந்தியாவுக்காக 100 அடிச்சிருக்கேன். அந்த ஃபார்மேட்டில் நான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு சொல்லும்போது இட் இஸ் அன்ஃபேர். அந்த வழி ஏன் எனக்கு தெரியும்னா, என்னோட கடைசி டெஸ்ட் மேட்ச் நான் 48 and 55 கடைசியாக நான் ஆனது இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் 55 ரன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் 4 மேட்ச் கொடுங்க 5 மேட்ச் கொடுங்க அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு டோன்ட் ஐ டிசர்வ் அட்லீஸ்ட் ஒன் மோர் மேட்ச், அதுதான் கேள்வி. அப்படின்ற போது சஞ்சு சாம்சன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தார், சென்சேஷனல் கம்பேக்னு அவர் ஒதுக்கப்பட்டார். சரி இப்போ தான் ரிஷப் பண்ட் இல்லையே அப்படின்ற போது திருப்பி த்ருவ் ஜுரேல் போயிருக்காங்க. த்ருவ் ஜுரேல் அட்டகாசமாக இருக்குல்ல, குட் கிரிக்கெட்டர். எனக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸோட அவர் டப்பா போலிங் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அவர் ஒரு ப்ரெஷரில் இருந்தார். ஏன்னா அவர் கம்பீட் பண்ணுற ஸ்லாட்டு ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பீஸ்ட் மோடில் இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்ற போது கற்பூரம் மாதிரி பிடிச்சி அடிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 100 என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ரிஷப் பண்ட்டுக்கு எனக்கும் போட்டியே இல்லை, நீங்கள் பியூர் பேட்ஸ்மேனாகவே ஆடலாம்னு சொல்லிட்டு எய்தர் நம்பர் 3 ஆகுங்க இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்லாட்டில் ஆகுங்கன்னு அவர் மற்ற இதில் டைவர்ட் பண்ணிட்டார் ப்ரெஷர். ஸோ அந்த சாய் சுதர்ஷன் தம்பி நீ அடிச்சிருப்பா, இல்லைனா வந்து த்ருவ் ரிஷப் பண்ட் வந்தாருன்னா த்ருவ் ஜுரேல் தூக்கி அங்கே தான் உட்கார வைக்கிறதுக்கு பிளானே பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் சஞ்சு சாம்சன் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிச்சாருங்க, பியூட்டிஃபுல்லாக அடிச்சார். திருப்பி அவர் இல்லை அப்படி அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது பேட்டிங் பொசிஷன் இடம் நல்லா சொல்லிட்டாரு. பட் நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் வந்து அவர் டாப்பில் ஆட முடியாது ஓடிஐலன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இதே ஓப்பன் பண்ண ஒரு பிளேயரை T20 சுப்மன் கில் வராருன்னு ஒரே காரணத்துக்காக மிடில் ஆர்டர் ஆட சொல்லி அவர் மிடில் ஆர்டரில் ஆட முடியும்னு நம்புற நீங்கள் அவரே ஓடிஐயில் மிடில் ஆர்டர் ஆட முடியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் பதில் சொல்லணும். அடுத்தது வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி வந்து எனக்கு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு எதுக்கு வருண் சக்கரவர்த்தி, அவர் வந்து வேற ஸ்பின்னருக்கு பதிலாக எடுத்துட்டு போயிருந்தா. நான் வேற ஸ்பின்னருக்கு பதிலான்னு சொல்லவே இல்லை. என்னோட டீமில் டெஃபினட்டாக அக்ஷர், வாஷி, குல்தீப்லாம் இருந்திருப்பாங்க. பட் ஆஸ்திரேலியா அதனால வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலராக போகலான்னு சொன்னீங்கன்னா சிம்பிளாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், ஹர்ஷித் ராணாவா வருண் சக்கரவர்த்தியா, உலகின் எந்த மூலையில் நீங்கள் ஆடினாலும் எந்த கண்டிஷன்ஸில் ஆடினாலுமே என்னோட போலர் வருண் சக்கரவர்த்தி. இல்லை நீங்கள் முகமது ஷமி மாதிரி எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு அந்த மாதிரி குவாலிட்டி ஃபாஸ்ட் பாலர் அவர் இல்லை. அவரும் எண்ட் ஆஃப் த ரோடு பாவம், கிரேட் போலர் பை இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அவ்வளோ ஒதுக்கிட்டீங்க. அப்படின்ற போது இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, T20 உங்களுக்கு அதே T20 இப்போ கண்டிஷன்ஸ் ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ் பேசுறீங்க, T20 அதே கண்டிஷன்ஸ் தான் வருண் சக்கரவர்த்தி ஆஸ்திரேலியாவில் போலிங் போக போறாரு. கண்டிஷன்ஸ் மாற போறது இல்லை, இது 20 ஓவர் அது 50 ஓவர். அப்ப 4 ஓவரில் உங்களுக்கு பெஸ்ட் போலர் ஸ்பின்னர் யாருன்னு சொன்னீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. தைரியமா T20 ஆஸ்திரேலியாவில் கலக்குவார் வருண் சக்கரவர்த்தி நம்பிக்கையா எடுக்கிற நீங்க 4 ஓவர் சூப்பரா போலிங் போடுவார் வருண் சக்கரவர்த்தி, ஆனா 10 ஓவர் போட மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கண்டிஷன் நான் மீண்டும் சொல்றது, ஆஸ்திரேலியா அந்த ஃபாஸ்ட் போலர் எல்லாம் எடுத்துருங்க, ஒரு தராசு தட்டில் வச்சு எனக்கு வருண் சக்கரவர்த்தியா ஹர்ஷித் ராணாவா உலகத்தின் எந்த மூலையில் ஆடினாலும் ஐ வில் கோ வித் வருண் சக்கரவர்த்தி. T20 நம்ம எதிர்பார்த்த அதே சைடு தான், பெருசா ஹர்திக் பாண்டியா மட்டும் மிஸ் அவுட் பண்றாரு ஒரு இன்ஜுரியின் காரணமாக அப்படின்றதால அது ஓகே. ஓடியை தான் கொஞ்சம் ஷாக்கிங்ஸாக சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். பட் எனிவே ஒரு மீண்டும் நான் சொல்கிற ஒரு விஷயம், ரோக்கோ ஜட்டு நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து கதவை மூடிட்டாங்களா என்னன்றதுன்னு தெரியல எனக்கு. ஒரு ஓடி இனிமேல் டெஸ்ட் மட்டும் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ரோக்கோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் கோலி. பட் அவங்க மேலே என்னன்னா ஒரு ப்ரெஷரை போட்டு நீங்கள் அடிச்சாதான் ஒரு கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ்க்கு அந்த ஃபேஸ் ஆஃப் கேரியரில் வந்தால் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணி அட்லீஸ்ட்
அவங்கள நீங்க அனுப்ப போறீங்க எங்கேயோன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஃப்ரீயா ஆடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த எக்ஸிட் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். பண்றாங்களா அந்த பொறுத்து பார்க்கலாம். பட் கமெண்ட் செக்ஷன்ல சகோ நீங்க போடுங்க. ஓடிஏ ஸ்குவாடை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல ஓவராலா இந்த இந்த மாற்றங்கள் இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களான்றதை போடுங்க. பட் என்னுடைய பணிவான கருத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். எனிவே மீண்டும் நிறைய பதிவுகளில் சந்திப்போம். ஓகே, இந்தியா வெஸ்ட் இண்டீஸை பத்தி இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தி நிறைய பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பரா ஆடினாங்க இந்தியா எதிர்பார்த்த மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள்ல முடிஞ்சு போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 45 ஓவர் பேட்டிங் ஆட முடியலன்ற போது திருப்பி அடுத்த டெஸ்ட்ல மேபி அந்த 2.5 நாள்ன்றது 3.5 நாள் ஆக மாட்டேன் தான் கொஸ்டினே தவிர இந்தியா மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல பலமான வாய்ப்பு இருக்கு. அட்டகாசம் ஏற்கனவே சொல்ல மாதிரி கேஎல் ராகுல் அர்பால் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அட்டகாசமா மற்ற எல்லாருமே போல சூப்பரா போட்டாங்க. அண்ட் த்ரூ ஜுரேல் அவர் தான் ஹைலைட் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா டீமுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறதுக்கு. பட் அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது, அது அட்டகாசமா இது பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற போது அது அந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் கமெண்ட்ரிலேயே பேசிட்டேன் அப்படின்றதுனால இந்த ஸ்குவாட் இதை பற்றிலாம் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணி பேசணுன்றதுக்காக இந்த பதிவு பண்ணேன். ஏதாவது ஒரு பிளேயரை நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போகுது. நான் கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன், அதனால தான் இந்த பதிவு கொஞ்சம் லேட்டாக வரலாம். பிரேக்கிங் நியூஸ்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஷாக்கிங் நியூஸ் நான் சொல்லலாம்.